அந்த பேருந்துகள் அவ்வாறு இருந்தால் உங்கள் ஆட்சியில் ஓராண்டு காலத்திற்கு எத்தனை பேருந்துகளை உங்கள் நிதியில் இந்த ஆண்டுக்கான நிதியில் இயக்கப் போகிறீர்கள் என்கிற தகவல் அதில் இல்லை. ஒரு தகவல் இருக்கிறது, 1000 மின் பேருந்துகளை தனியார் ஒத்துழைப்போடு சென்னை பட்டணத்தில் இயக்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதை வரவேற்கிறேன். ஆனால் 8 மண்டலங்களாக இருக்கின்ற போக்குவரத்து கழகத்திற்கு இந்த ஆண்டில் தாவேக அரசின் பங்களிப்பு என்ன என்கிற செய்தி அதில் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிறைவாக நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் ஒரு சிறப்பு என்னவென்றால், நாங்கள் தெற்கு திருநெல்வேலி பகுதி தென்காசி பகுதியில் இருந்து உங்களை பார்க்கிறோம். நாங்கள் சென்னை தமிழை பேச வைத்து ரசிப்பது உண்டு, கொங்கு நாட்டு தமிழை நண்பர்களை பேச வைத்து ரசிப்பது உண்டு. நீங்கள் கட்சி பிரச்சார மேடையிலே பேசியவற்றை நான் கேலியாகவோ கிண்டலாகவோ சொல்லுகிற இயல்புடையவன் அல்ல. உங்களுடைய அந்த சென்னை தமிழை சில நேரம் நாங்கள் ரசித்து பார்ப்பது உண்டு. ஆனால் பக்கம் 88 நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய தவறாக நீர்வளத்துறையினுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், நதிகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை கடந்த கால அரசுகள் மிகவும் தாமதப்படுத்தியதால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். நதிகளை இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் 32 முக்கிய நதிகள் இருக்கின்றன. அதில் 3 நதிகள் தான் இதுவரை இணைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. அந்த 3 நதிகள் எவை என்றால், நான் தண்ணீர் குடித்து வளர்கின்ற தாமிரபரணி நதி, கருமேனியாறு, நம்பியாறு நதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நதிகளையும் இணைத்த புத்துலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே பணிவோடு நினைவுபடுத்துகின்றேன். 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் பிப்ரவரி 2026 திராவிட மாடல் அரசின் முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அது 1600 கோடி திட்டம். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சரான நீங்கள் காவிரி வைகை குண்டாறு திட்டம் எங்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட் பக்கம் 88 தெரிவித்துள்ளீர்கள். நான் கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கப்பட்டு ஒரு பக்கத்திலே ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேவையான நிலங்களும் ஆர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் 150 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு நமது நதிகளை விரைவாக இணைக்கப் போகிறோம் என்று சொல்வது இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் சாத்தியமில்லை. ஏனென்றால் 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த திட்டத்தின் மொத்த தூரம் 262 கிலோமீட்டர். இன்றைய மதிப்பீட்டில் தேவைப்படுகிற நிதி 16,000 கோடி. அதில் பாதி தெற்கு வெள்ளாறு வரை நிறைவேற்றலாம் என்று சொன்னால் தேவைப்படுகிற நிதி 7,000 கோடி. நீங்கள் ஒதுக்கியிருப்பது 150 கோடி தான். அதிலும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பழைய அரசுகள் ஒழுங்காக உரிய நேரத்தில் நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதியை தந்திருக்கிறோம் என்று சொல்வது பொருத்தமில்லாத வாதமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதிப்படி பார்த்தால் நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு ஆகும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இது போன்ற குறிப்புகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.